அவர்களுக்கு ஒரு இடம் அதிகமாக கொடுத்தால் ஏற்கனவே முடிவாகி கையெழுத்து போட்டு விட்டு போன இடதுசாரி இயக்கங்களும் திரும்ப அறிவாலயத்துக்கு வருவாங்க. இழுபறிக்கு வாய்ப்பு இல்லை, இழுபறிகள் ஓரளவு முடிஞ்சிடுச்சுனாலே அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்தது இல்லையா மெகா கூட்டணி, அதற்கான வாய்ப்பு குறைவு. கௌரவமான வாக்கு சதவீதத்தை சில இடங்களில் வெற்றியை நோக்கி நிஜமாகவே வெற்றியை பெற முடிகிற அளவுக்கு அதிமுக பாமக கூட்டணி அமைகிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. இரட்டை இலக்கத்தில் பிஜேபி அணி வாக்குகள் வாங்கணும் எல்லா சர்வேயும் சொல்றாங்க. அதை சில பேர் தனியா எடுத்து பிஜேபியே இரட்டை இலக்கம் வாங்க போறதா சொல்றாங்க. அது தவறான தகவல். அது நிஜமும் அதுவல்ல, சர்வே சொன்னதும் அதுவல்ல. தேர்தல் நேரங்களில் மிக யதார்த்தமான சாதாரண சூழல்ல கூட எதையும் செய்ய துணிகிற பிஜேபி தேர்தல் களத்துல எல்லா வீரர்களையும் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவார். அதிமுகவுடைய நிறுவனர்கள் தொடங்கி அதனுடைய தலைவர்களை அவர் கொச்சைப்படுத்தி சீண்டி பார்த்து அவர் செய்த விமர்சனம் தான் அதிமுக பிஜேபி கூட்டணி உடைவதற்கு மிக முக்கிய முதன்மை காரணம். அந்த சின்ன கொடுக்க முடியாத தீர்ப்பு கொண்டா தேர்தலை புறக்கணிக்கிறேன் நான் சொல்ல போறேன், அது இல்ல. ஒரு சொம்பு சின்னத்தை கொடுத்தா கூட சீமான் வாங்குகிற வாக்குகளை வாங்கும். மிக நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாக்கு சதவீதத்தை சீமான் வைத்திருக்கிறார். அதனாலதான் அவரை பார்த்து எல்லாரும் ஒரு பயம், வெளியில காட்ட தயங்குகிற பயத்தை அவர் மேல எல்லா கட்சியும் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போறது உதயநிதியா அண்ணாமலையா சீமான்? இம்பாக்ட் சொன்ன அண்ணாமலை தான் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பான சூழ்நிலையை எட்டி இருக்கு. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டோட ஆளும் கட்சி திமுக கூட்டணி எப்படி இருக்கு, என்ன நடக்குது? இல்ல, பொதுவாகவே தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய கட்சியின் தலைமையில ஒரு பல கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைக்கிற போது அந்த கடந்த 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் எப்ப சேர்ந்தாங்களோ அத்தனை ஆண்டுகள் அமைதியாக இருக்கிற கட்சிகள் அந்த தேர்தல் என்று வருகிற போது, கூட்டணி பேச்சுவார்த்தை என்று வருகிற போது தங்களுக்கான பலம் இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு பூதாகரப்படுத்தி சொல்வதல்ல, தங்கள் சொந்த கட்சியினரையும் திருப்திப்படுத்தி சுயமரியாதை என்கிற வார்த்தை நினைவுக்கு வந்து எங்களை அவமானப்படுத்தாமல் அவமரியாதை செய்யாமல் உரிய மரியாதையோடு நடத்துங்கள்னு உள்ளறையில பேசுறது தொடங்கி அது ஒரு கட்டத்துல அறிக்கையாக வெளியில வர்ற வரைக்கும் கூட கோபதாபங்களை, உணர்ச்சிகளை, உணர்வுகளை எல்லா தேர்தல் களத்திலையும் எல்லா கூட்டணிகளையும் இந்த உணர்வுகளை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில ஒரு பிஜேபி கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறிய சமயத்தில் தொடங்கி கடந்த ஒரு வாரம் முன்பாக வரைக்கும், ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட எடுத்துப்போம், திமுக கூட்டணி சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மதவாத சக்திகளோட கூட்டணி வச்சிருக்கிறதுனாலதான் அதிமுகவை நோக்கி பிற கட்சிகள், திமுக அணியில் இடம்பெற்றிருக்கிற பிற கட்சிகள் போக முடியல. இப்ப இன்னொரு வாசல் திறந்திருக்குன்னு எல்லாரும் நினைச்சாங்க. அது மறுக்க முடியாத யுகம். தேர்தல் நேரத்துல நான் அடிக்கடி சொல்ற மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லை. அப்ப கொள்கை தடையே இல்லாத போது அந்த வாசல் மிக விசாலமாகவே திறந்திருந்ததுன்னு சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்பை எடப்பாடி பயன்படுத்திக்க தவறிட்டாரா, அதாவது அதை ஒரு மெட்டீரியலைஸ் பண்ண செயல் வடிவம் கொடுக்க தவறிவிட்டாரா, இல்ல அப்படி ஒரு சூழலை எழவில்லையான்னு தெரியல. எதிர்பார்ப்புக்கு மாறாக சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் திமுக பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு தொகுதி எண்ணிக்கையை முடிவு பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. இன்னும் பிரதானமா பார்க்கணும்னா மதிமுக அது ஒரு தொகுதி கொடுக்க போறாங்க, ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே கொடுத்த மாதிரி வர்ற போது கொடுக்கணும், இப்ப ஒரு தொகுதி வாங்கி கூட செட்டில் ஆயிடுவாங்க. விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ்னா இழுபறின்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை போட்டு பூசி முழுகணும்னு அவசியம் இல்லை, உண்மை அதுதான். 3 இடங்கள் வேணுங்கிறதுல திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார். அப்ப அவர் கட்சிக்குள்ள என்ன நிர்பந்தம்னா, சமீபத்தில் அவருடைய கட்சியில் இணைந்து அந்த கட்சியின் துணை பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுன் ஒரு நிபந்தனைன்னு சொல்ல வேண்டாம், அது அவங்க இன்டர்னல் உள்கட்சி விவகாரம். அது நம்ம அதை தாண்டி ஒரு கட்சியா விமர்சிக்க முடியாது. அவரை ஒரு பொது தொகுதியில் நிறுத்தலான்னு திருமாவளவன் விரும்புவதாகவும், அப்ப எங்களுக்கு கொடுக்கிற தொகுதியில ஒரு பொது தொகுதி கொடுங்க, கூடுதலா ஒண்ணு கொடுங்க, 2 ரிசர்வ் ஒரு பொது கேட்கிறதா ஒரு தகவல் இருக்கு. கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். ஆனா கடந்த முறை 2 தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த முறை 3 அல்ல 4 கொடுப்பதற்கு கூட அந்த கட்சி வலுவாக இருக்கலாம், தங்களுடைய பலத்தை பெருக்கி இருக்கலாம். அதுக்குள்ள நம்ம யாரும் குறைச்சு மதிப்பிடல. ஆனால் என்ன நடக்கும்னா, அவர்களுக்கு ஒரு இடம் அதிகமாக கொடுத்தால் ஏற்கனவே முடிவாகி கையெழுத்து போட்டு விட்டு போன இடதுசாரி இயக்கங்களும் திரும்ப அறிவாலயத்துக்கு வருவாங்க. அப்ப எங்களதையும் கொஞ்சம் திருப்பி 2 3 கொடுத்துருங்கன்னு கேட்கிற உரிமை இடதுசாரிகளுக்கு இருக்கு. காங்கிரசுக்கு ஏற்கனவே கொடுத்த தொகுதியில கூட கொடுக்க முடியாம குறைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இடம்பெற நீடிக்குது. சோ இது திருமாவளவன் சம்பந்தப்பட்ட விவகாரம் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்குமான விவகாரம் மட்டுமாக அதை எடுத்துக்க முடியாது.
இங்க எடுக்கிற முடிவு ஏற்கனவே முடிவான கூட்டணியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும், முடிவடையாமல் இருக்கிற காங்கிரஸிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனாலதான் 2 தொகுதிகளுக்குள்ள அதை சுருக்க பாக்குறாங்க. அது ஏற்கனவே இந்த 2 நில்லுங்க, என்ன தொகுதினாலும் நம்ம பேசிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் திருமாவளவனுக்கு என்ன நிர்பந்தம்னா, உட்கட்சியில நாம எதற்காக, யாருக்காக, எந்த சமூகத்துக்காக கட்சி நடத்துறோம்னு தெரியும். அப்ப 2 கொடுத்தாலும் 2 ரிசர்வா வாங்குங்க. பொது தொகுதி ஒண்ணு வேணும்னா கூடுதலா கேட்டு வாங்குற நிர்பந்தம் அவருக்கும் இருக்கு. தேர்தல் நேரத்துல பொதுவாகவே கொடுக்கிற கட்சியும் பெருந்தன்மையோட நடந்துக்கணும், கேட்டு வாங்குகிற நிலையில் இருக்கிற கட்சிகளும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் அது சிங்க் ஆகும் ஒரு இடத்துல. அந்த வகையில எனக்கு தெரிந்த 2 இடங்களுக்கு திருமாவளவன் செட்டில் ஆவார்னு நினைக்கிறேன். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர்கள் போன முறை போட்டிட்டு அந்த 9 தொகுதியில அப்படியே கொடுங்கன்னு கேக்குறாங்க. இவங்க 5ல ஆரம்பிச்சு 5 விளையாட்டுக்கு ஆரம்பிச்சாங்களோ இல்ல தொடங்கணுமே ஆரம்பிச்சாங்களோ தெரியல, 5ல தான் ஆரம்பிச்சாங்க, 7ன்னு வந்து நின்னாங்க. இப்ப எனக்கு கிடைத்த தகவல் 8 தொகுதியில வந்து நிக்கிறாங்க. அப்போ ஒரு தொகுதியை குறைக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னு காங்கிரஸ் பார்வையில் வந்து பார்த்தா, அது அவர்களை அவமரியாதை செய்வது போல அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் இந்த இழுபறிக்கு காரணம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மனசுல வச்சுதான் ஸ்டாலின் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம். தமிழ்நாட்டுல காங்கிரஸை 8க்காவது தகுதியா அப்படிலாம் கேட்கலாம், அதை பத்தி பல மணி நேரம் விவாதிக்கலாம். விவகாரம் தமிழ்நாடு காங்கிரஸோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி என்று வருகிற போது சிக்கல்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார்ல கூட மிக சுமூகமாக காங்கிரஸ் சந்தோஷப்படுகிற அளவுக்கு, ஆம் ஆத்மியால் டெல்லியிலும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு இடங்கள் முடிவான நிலையில தமிழ்நாட்டுல இந்த இழுபறிங்கிறதே அந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடத்தை கொடுக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அதே 9 தொகுதிகளை கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். சோ அங்க இழுபறிக்கு வாய்ப்பு இல்லை, இழுபறிகள் ஓரளவு முடிஞ்சிடுச்சுனாலே அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்தது இல்லையா மெகா கூட்டணி, அதற்கான வாய்ப்பு குறைவு. பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதுக்காக பிஜேபி கதவை திறந்து வச்சு காத்திருக்காங்க. அதிமுகவின் கடைக்கண் பார்வைக்காக பாமக, தேமுதிக எல்லாரும் காத்திருக்காங்க. மெகா கூட்டணி அமைச்சிருவோன்னு எடப்பாடி உறுதி சொல்லியிருந்தாரு. இப்படி ஒண்ணு நடக்கும் பட்சத்துல அதிமுக கூட்டணிக்குள் என்ன நடக்கும்? இல்லதான், மெகா கூட்டணிங்கிற வார்த்தைக்கு குறைஞ்சபட்ச அர்த்தம் கொடுக்கணும்னா தேமுதிகவின் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ள தேமுதிகவையும் பாமகவையும் தங்கள் அணியில் இணைச்சாதான் ஒரு கௌரவமான வாக்கு சதவீதத்தை, சில இடங்களில் வெற்றியை நோக்கி நிஜமாகவே வெற்றியை பெற முடிகிற அளவுக்கு அதிமுக பாமக கூட்டணி அமைங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் அந்த நம்பர் எண்ணிக்கை தான் அங்கேயே இழுபறி நடந்துட்டு இருக்கு. நேற்றைய நிலவரப்படி பார்த்தா தேமுதிக கிட்டத்தட்ட அந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. பழைய வாக்கு சதவீதம் தேமுதிகவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது வேற. விஜயகாந்த் சமீபத்தில் மறைந்ததனால் ஏற்பட்ட அந்த உணர்வு அலைகள் இன்னும் நீடிச்சிருக்கிற நேரத்துல தேமுதிக அதிமுக அணியில் சேர்ந்தது குறைஞ்சபட்ச பலனை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்கிறத மறுக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அந்த அளவுக்கு உறுதி அதிமுக கொடுக்கல. பிஜேபி கொடுக்கிற அழுத்தம் ஒரு காரணமா இருக்கலாம் தங்கள் அணியில வந்து சேரணும். ஏன்னா இப்ப பிஜேபி அமைக்க போற அணியில பாமக சேர்ந்தாதான் 2014 அவங்க ஒரு அணி அமைச்சாங்க இல்லையா, 7 கட்சிகள் சேர்ந்து 17% வாக்குகளை வாங்கினாங்கல்ல. இரட்டை இலக்கத்தில் பிஜேபி அணி வாக்குகள் வாங்கணும் எல்லா சர்வேயும் சொல்றாங்க. அதை சில பேர் தனியா எடுத்து பிஜேபியே இரட்டை இலக்கம் வாங்க போறதா சொல்றாங்க. அது தவறான தகவல். அது நிஜமும் அதுவல்ல, சர்வே சொன்னதும் அதுவல்ல. பிஜேபி அணி இரட்டை இலக்கங்களில் வாக்குகளை பெற வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சியை போன்ற வாக்கு பலம் உள்ள, நிரூபிக்கப்பட்ட வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சி சேர்ந்தாதான் அது அவ்வளவு சீக்கிரம் சட்டு 10ங்கிறது 15, 17 நோக்கி அது திரும்பவும் போக வாய்ப்பு இருக்கு. அதனால பிஜேபி மெனக்கிடுறாங்க பாமக தங்கள் பக்கம் சேர்க்கணும். டாக்டர் ராமதாஸ் இன்னும் 2 நாளில் முடிவெடுப்பார் அப்படின்னு சி.வி. சண்முகம் 3 முறை சந்திச்சுட்டு வந்த பிறகும் 2 நாள்ல தான் யார் கூட கூட்டிட்டு முடிவெடுப்போம்னு சொல்றாங்கன்னா, இந்த தடுமாற்றத்தில், சங்கடத்தில், நிர்பந்த வளையத்தில் பாமக சிக்கி தவிக்கிறது அப்படிங்கறத மறுக்க முடியாது. அந்த பேரத்துல, வியூக பேரத்துல, சீட்டு பேரத்துல வேறு சில விவகாரங்களை எல்லாம் காண்பிச்சு தன்னுடைய ராஜதந்திரத்தை, திறமையை, நிர்வாக திறமையை, ஆளுமை திறனை காட்ட வேண்டிய இடத்தில் எடப்பாடி இருக்கிறார். அப்படி காண்பித்து பாமகவை தங்கள் பக்கம் சேர்த்துக் கொண்டால் மிக நிச்சயமாக அதிமுக அணியை குறைத்து மதிப்பிட முடியாது. சார், பாமக அதிமுக கூட்டணிக்குள்ள வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தொகுதிகளை எடப்பாடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்? ஒரு தோராயமா ஒரு கணக்கு. கடந்த 2-3 தேர்தல்களை வச்சு பார்த்தா 7க்கு குறையாமல் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்பாங்க. ராஜ்யசபா தேர்தல் இருப்பது எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்கலாம். எனக்கு இன்னைக்கு அதிமுக இருக்கிற நிலைமையை பார்த்தா 7 தொகுதி கொடுப்பது அவ்வளவு ஒன்றும் பெரிய சங்கடமான காரியம் அல்ல. பாமக அவ்வளவு பலவீனமாகவும் போயிடல, அதற்கு குறைஞ்சுதான் கொடுப்போம்னு சொல்கிற இடத்தில் பாமக அவர்களும் அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்டு தானே போறாங்க. பிளஸ் எடப்பாடிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, மெகா கூட்டணியில ஒரு வலுவான அடையாளப்படுத்தப்பட்ட அணி அமையணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிக அவசியம். 7 அல்ல 8 கொடுத்தா கூட ஆச்சரியப்பட மாட்டேன். பாஜக கூட்டணி அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க.
இவங்களால தனியா முதல்ல களத்தை சமாளிக்க முடியுமா? இல்ல சமாளிக்க முடியுமா முடியாதுங்கிறது கேள்வி இல்லை. இறக்கி விட்டாச்சுன்னா நீந்திதான் ஆகணும். நீச்சல் தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கையை காலை உதறிட்டு தானே இருப்போம். ஒரு சாதாரண குழந்தையை தள்ளி விட்டீங்கன்னா பெரிய மனுஷனையும் நீச்சல் தெரியாதவனை தள்ளி விட்டா என்ன பண்ணுவான்? கையை காலை அசைப்பான். இப்படிதான் அசைக்கணும் கூட தெரியாதவன் கூட அசைக்க ஆரம்பிப்பான். அதுபோல தேர்தல் நேரங்களில் மிக யதார்த்தமான சாதாரண சூழல்ல கூட எதையும் செய்ய துணிகிற பிஜேபி தேர்தல் களத்துல எல்லா வீடுகளையும் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க. அதுதான் அதுல ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தம் கலந்த ஒரு ஆயுதம் தான் நான் சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிற நிர்பந்தம். இவன் எடப்பாடிக்கே கூட அவர்கள் மறைமுகமாக நிர்பந்தம் கொடுக்குறாங்க நான் கேள்விப்படுறேன். அதனாலதான் 2 நாட்களாக ஜக்கி வாசுதேவ் பேசுகிறார், அவர் பேசுறார், இவர் பேசுறார், திரும்பவும் பிஜேபி அணிக்குள்ள அண்ணாதிமுக கொண்டு வந்துட்டோம்னு ஏன் சொல்றாங்க? அவர்களுக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கு. அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனத்தால் அவருடைய அவசர போக்கினால் சில அதிமுகவுடைய நிறுவனர்கள் தொடங்கி அதனுடைய தலைவர்களை அவர் கொச்சைப்படுத்தி சீண்டி பார்த்து அவர் செய்த விமர்சனம் தான் அதிமுக பிஜேபி கூட்டணி உடைவதற்கு மிக முக்கிய முதன்மை காரணம். சரிதானா? அப்போ அப்படி ஒரு தெரிஞ்சே அதை எடுத்தாங்களா, ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்தாங்களோ தெரியாது. அப்ப பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு கட்டாயம் இருக்கு. நான் என்ன வேணாலும் செஞ்சேன், தலைமை அனுபவிச்சது. அப்போ அதிமுக விலகி போனால் கூட எங்களாலும் ஒரு அணியை அமைக்க முடியும் அப்படின்னு காட்ட வேண்டிய நிர்பந்தம் பிஜேபிக்கு இருக்கு. இதுவரைக்கும் அவர்கள் அமைத்திருக்கிறதே பார்த்தா யாரையும் குறைச்சு மதிப்பிடும். 5 ஓட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சி போனா கூட 5 ஓட்டு வாக்கு வங்கியை வச்சிருக்கிற ஒரு கட்சின்னா நம்ம கௌரவமா சொல்லி பழகணும். யாரையும் கொச்சைப்படுத்துறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கிற பெரிய கட்சிகள் யாரு நாங்க பேசிடுறோம். அடையாளப்படுத்தப்பட்ட தனிப்பட்ட ஆளுமைகள் நிறைந்த ஆட்களை ஒருத்தரையா சேர்க்கிறாங்க. ஜான் பாண்டியன் தொடங்கி ஜி.கே. வாசன் வரைக்கும் சேர்த்துட்டாங்க. நேற்றைக்கு சரத்குமார் கூட போய் சேர்ந்திருக்கிறார். ஆனால் தென் மாவட்டங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகிற டெல்டாவிலும் சேர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்த நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியை ஒரு என்ன சொல்றது அந்த அந்த ஆதரவு தளத்தை வைத்திருக்கிற ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் அவங்க சேர்க்க போறதா ஒரு பேச்சு இருக்கு. எடப்பாடிக்காக காத்திருக்கிறனாலதான் அவங்க அதை கடைசியா வச்சுக்கலாம்னு பாக்குறாங்க. மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா தான் எனக்கு கிடைக்கிற தகவல். அப்ப அவர்களும் சேர்ந்தால் மிக நிச்சயமாக 10% ரொம்ப சுலபமாக அவர்கள் கடந்து போவார்கள். 20 வந்துடும் 25 வந்துடும் நான் அப்படி எல்லாம் மிகைப்படுத்தி சொல்ல விரும்பல. வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அந்தந்த தொகுதியில அவர்கள் யாரை நிறுத்த போறாங்க, அவர்களுக்கு எதிரணியில் திமுக கூட்டணியில் யார் நிற்கிறார், வலுவான வேட்பாளரா, பலம் இழந்தவரா, நிர்பந்தத்தால் நிற்கிறாரா, இல்ல கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த கட்சியால் திணிக்கப்பட்டாரா அப்படின்ற அந்த பலவீனங்களை வச்சுதான் பிஜேபியில யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். இப்போதைக்கு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தங்கள் அணியை முதல்ல பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறத மறுக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி அணி ஒருவேளை வலுவாக கட்டமைக்கும் பட்சத்துல ஒரு சில தொகுதிகள்லயாச்சும் 2வது இடம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அதிமுக நம்ம ஏன் தீர்ப்பு எழுதணும்? அவர்களுக்கே வெற்றி பெறக்கூடாதுன்னு இருக்கா? நான் சொல்லட்டுமா? தினகரன் அந்த அணியில சேர்றார், சரத்குமார் சேர்ந்துட்டார். இவர்கள்லாம் நிக்கிற தொகுதியில எதிரணி வேட்பாளர் பலவீனமாக இருந்து இல்ல இவர்களுக்கான ஆதரவு தலைமை ஆச்சரியப்படத்தக்க தகவல அதிகமாக இருந்து அவர்கள் ஜெயிக்க கூடாதா? கன்னியாகுமரியில பொன்னார் பண்ணிக்கிறான்னு வச்சுப்போம். அங்கே ஒரு வித்தியாசமான தொகுதி. 3 அணிகள்லையும் யார் வேட்பாளர்னு பார்த்துதான் அல்லது 4வது அணியில நாம் தமிழர் மாதிரி ஆட்கள் எந்த சமுதாயத்தை போடுறாங்க, அவர் எவ்வளவு வாக்குகளை பிரிப்பார் அப்படிலாம் சில கணக்குகளை வச்சுதான் வெற்றி பெறது யாருன்னே கன்னியாகுமரி தீர்மானிக்க முடியும் இல்லையா? அப்போ பொன்னாருக்கு அங்க சீட்டு கொடுத்தா அது என்ன ஆகும்? இல்ல இதெல்லாம் தாண்டி விஜயதாரணிகள் கொடுக்குறாங்கன்னா பொன்னாருடைய ஆதரவாளர்கள் ஒத்துழைப்பாங்களாம். இப்படி இப்சம் பட்ஸ் உள்ளூர் அரசியல் நிறைய இருக்கு. தொகுதிகள் யாருக்குன்னு முடிவாகட்டும், எல்லா அணிகளும் உருவம் அடையட்டும், அந்த அணிகள் சார்பா யார் வேட்பாளர்னு தெரிஞ்ச பிறகுதான் ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் நம்ம வியூகம் பண்ண முடியும். இப்போதைக்கு பிராடா சொன்னா அந்தந்த தனிநபர் செல்வாக்கால சில தொகுதிகள் வெற்றியை நோக்கி போகலாம். 2ஆம் இடம் நம்மளே சொல்ற அவசியம் ஜனநாயகத்துக்கு அது நல்லது. யார் ஒருவர் ஏன் சுயேட்சை ஒருத்தர் வெற்றி பெறக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சுயேட்சைகளும் வெற்றி பெற்ற தேர்தல் களம் தமிழ்நாட்டு அரசு இருக்கலாம். 3 அணிகள் இருக்காங்க. 4வது ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சின்னம் மறுக்கப்பட்டது, அவருக்கு வஞ்சனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சீமான். தனித்து களம் காணும் அந்த தைரியம் அவருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்கா? வேற யாருமே அந்த துணிச்சலை இது வரைக்கும் வெளிக்காட்டல. தொடர்ந்து தனித்தே நின்றுட்டு இருக்காரு. அவரால இந்த தேர்தல்ல எதுவும் இம்பாக்ட் இருக்குமா? இல்ல அதை துணிச்சல்னு எடுத்துக்கலாம், அசட்டு துணிச்சல்னு எடுத்துக்கலாம். இல்ல இவ்வளவு சொல்லியும் இப்படி பண்றாரு, அப்ப பிரயோஜனப்படாத துணிச்சல் எதற்கு அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கொள்கிற துணிச்சலாவும் அதை எடுத்துக்கலாம். அவர் கொண்டிருக்கிற கொள்கைக்கு ஆட்சி அதிகாரம் அல்லது அரசவையில மக்களவையிலயோ மாநிலங்களிலேயோ எனக்கு சட்டமன்றத்திலே எனக்கு அவ்வளவு இதெல்லாம் தேவையில்லை. என் கொள்கையை அமல்படுத்துகிற நேரம் நானே கையெழுத்திட்டு அமல்படுத்துகிற நேரம் எப்போது வருகிறதோ அப்ப நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிராட் மைண்ட்னு சொல்லலாம்,
அவருக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் காட்டலாம். இல்ல ஒரு 4-5 தேர்தல்களை தாண்டா தப்பு கணக்கு கூட விமர்சிக்கலாம். விமர்சனங்கள் எதுவா வேணாலும் இருக்கட்டும். சீமானுடைய பார்வை ஒண்ணுதான். நான் தனிச்சுதான் நிற்பேன் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில அவர் தனிச்சு நிற்கிறார். இதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. சின்னத்தை இழந்து விட்டாங்கிறது துரதிருஷ்டவசமானதுதான். தேர்தல் ஆணையம் அதை கொஞ்சம் முன்னுரிமையில யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சின்னம் சொல்றது விதியா இருக்கலாம். கடந்த 4-5 தேர்தலாக ஒரு சின்னத்தை போட்டியிட்ட ஒரு பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சிக்கு சில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை வாங்கி நிரூபித்த ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுக்கறதுல முன்னுரிமை கொடுத்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இல்லைன்னு வச்சுப்போம். சீமான் அதற்காக கவலைப்பட மாட்டார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிறாரு. அங்கே அந்த சின்னம் கொடுக்க முடியாத தீர்ப்பு பண்ணா தேர்தலை புறக்கணிக்கிறேன் நான் சொல்ல போறேன். அது இல்ல. ஒரு சொம்பு சின்னத்தை கொடுத்தா கூட சீமான் வாங்குகிற வாக்குகளை வாங்கணும். அந்த கட்சிக்கு விழுகிற வாக்குகள் சீமான் என்கிற ஒரு தனிநபருக்காக அவர் சொல்கிற கொள்கைக்காக அவர் கொண்டிருக்கிற சித்தாந்தத்துக்காக விழுகிற வாக்குகள். சீமான் ராமசாமி நிறுத்துறாரு, குப்புசாமி நிறுத்துறாருலாம் கவலைப்பட மாட்டாங்க. சீமானுக்கு வாக்களிக்க விரும்புகிற வாக்களித்துக் கொண்டிருக்கிற அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பா யாரு நிக்கிறான் அதை பத்தி எல்லாம் நாம் தமிழர் கட்சி நிக்கிறா அதுக்கு சொம்பு சின்னமா சொம்புல போடு இந்த மனப்பான்மை கொண்டவங்கதான் அந்த 7-10% மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க. சோ அந்த வாக்குகளை சீமான் பெறுவதில் சின்னம் ஒரு தடையாக இருக்காதுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை. இந்த சீமான் வாங்குகிற வாக்குகள்னால மற்ற கட்சிகளோட வெற்றிகள் மாற வாய்ப்புகள் இருக்குமா சார்? நிச்சயமா மாறும். அவர் யாருடைய வெற்றியை பறிக்கிறாங்க தேர்தல் முடிஞ்சாதான் சொல்ல முடியும். இப்பவே யூகிக்கிறது அது ஃபார்முலா கிடையாது. அந்த தொகுதியில அவர் எத்தனை ஓட்டுல ஜெயிக்கிறாரு. அப்ப சீமான் ஒருத்தர் 500 ஓட்டுல ஜெயிக்கிறாருன்னா சீமான் 1000 ஓட்டு வாங்கியிருந்தா யார் வெற்றியை பறிச்சாருன்னு தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் யாரு தோத்தா யார் வெற்றி பெற்றா அதுக்கு சீமான் காரணமா இருந்தாருன்னு நம்ம அப்பதான் பேச முடியும். மிக நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாக்கு சதவீதத்தை சீமான் வைத்திருக்கிறார். அதனாலதான் அவரை பார்த்து எல்லாரும் ஒரு பயம் வெளியில காட்ட தயங்குகிற பயத்தை அவர் மேல எல்லா கட்சியும் வச்சிருக்கிறார். வெற்றியை நோக்கி பயணிக்கிற எல்லா கட்சிகளுக்கும் சீமானை பார்த்து ஒரு பயம் இருக்கு. இவர் நம்ம வெற்றியை தடுத்துருவாரோ அவன் ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அது அந்தந்த நேரத்து சூழல் அந்த தனிப்பட்ட தொகுதியினுடைய வேட்பாளருடைய பார்த்து அந்த சமூகம் சீமான் நிறுத்துகிற வேட்பாளர் சார்ந்த சமூகம் அதற்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குல்ல. ஜாதியை பேச வேணாம் சொன்னா கூட அதை யாருமே புறத்தெல்லாம் தயாரா இல்ல. சோ இத்தனை காரணிகள் அடங்கியதுதான் அவர் யாருடைய வெற்றியை பாதிக்க போறாங்க. ஏன் மக்கள் வழி ஒரு பேராதரவா மாறி 1-2 தொகுதியில சீமான் ஜெயிக்க கூடாது ஏதாவது இருக்கா? அண்ணாமலை எடுத்திருக்கும் இந்த அரசியல் பத்தி சில விமர்சகர்கள் சொல்வது இவரோட இந்த முடிவுனால வாக்கு சதவீதம் உயர்ந்தா போதும், நமக்கு வெற்றி எல்லாம் வேணாம், நம்ம வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிட்டு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் 26ல பலமா களம் காணலாம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு திட்டம் வச்சிருக்கதா தெரியுது. அதே நேரத்துல மத்த தலைவர்கள் இல்ல நம்ம ஜெயிச்சாகணும், ஒரு 1-2 தொகுதிகள்லயாச்சும் நம்ம வெற்றியை உறுதிப்படுத்தி காட்டணும் அப்படின்னு ஒரு முனைப்போட செயல்படுறாங்க மத்த தலைவர்கள் அப்படின்லாம் சொல்லப்படுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது பிஜேபியிலே பிற தலைவர்களை பத்தி சொல்றீங்களா? பிஜேபியில இருக்கும் பிற தலைவர்கள் வெற்றி பெறணும்னு முனைப்போட இருக்காங்க. ஆனா அண்ணாமலை முழுசா வெற்றியை நோக்கி போக வேண்டாம், நம்ம வாக்கு சதவீதத்தை உயர்த்துவோம், தமிழ்நாட்டுல நாங்க இருக்கோம்னு காட்டுவோம்னு நினைக்கிறதா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கட்சியிலுமே ஒரு குரலுக்கு மதிப்பளிக்கிற தனிநபர்கள் தனிப்பட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அதிமுக பலதரப்பட்ட கருத்து இருக்கு, திமுக பலதரப்பட்ட கருத்து இருக்கு. எதுக்கு காங்கிரஸ் இப்ப இன்னும் எழுத்து தூக்கி போட்டு வாங்கன்னு சொல்ற தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. எந்த சூழலையும் காங்கிரஸை கை விட்டுறாங்க, நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்ற தலைவர்களும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த கட்சியோட தலைவர் எடுக்கிற முடிவுதான் கடைசி வரைக்கும் அது உறுதியாக வெளிப்படும். அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்கிற அண்ணாமலையுடைய கருத்து தான் மேலிடத்தில் அந்த அண்ணாமலைக்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஒரு உரிய என்ன சொல்றது ஒரு சலுகையை ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறத நம்மளால சில விஷயங்கள் பார்க்க முடியும். சோ மற்றவர்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கூட அண்ணாமலை நினைக்கிறதா இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒரு வகையில் இது சரிதான், வாக்கு சதவீதத்தை உயர்த்தலாம்னு சொல்றது. சரி, உயர்த்தி என்ன பண்ண போறீங்க? சரி, ஒரு 7-8 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிடுறாரு, 18% வாக்குகளை வாங்கிறாரு. போனோட 17 வாங்கணும் பாத்தீங்களா, 1% கூடி. சரி, எதுக்கு காசா பணமா 20% கூட வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 3% கூட வாங்கிட்டாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? அந்த 20%த்துல பிஜேபியினுடைய வாக்கு சதவீதத்தை உங்களால கண்டறிய முடியுமா? அதுக்கு ஃபார்முலா இருக்கா? மக்களையும் தொண்டர்களை ஏமாற்றப்படாதுன்னு நான் சொல்றேன். அந்த ஃபார்முலா நாம் தமிழரை தவிர, ஏன் நாம் தமிழர்னு சொல்றேன், 40 தொகுதியிலையும் 39 தொகுதியிலையும் அவர் நாம் தமிழர் சார்பா கேண்டிடேட்டை போடுறாரு. அவர் ஒருவர் தான் வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சு காட்ட முடியும். வேற எந்த கட்சிக்கும் திமுக உட்பட யாரும் எங்களுடைய வாக்கு சதவீதம் இதுதான் சொல்ல முடியாது. சரிதானா? அப்போ பிஜேபி மட்டும் நான் இந்த வாக்கு சதவீதத்தை 5ல இருந்து இப்ப நான் 8க்கு கொண்டாந்துட்டேன், 12க்கு கொண்டு வந்துட்டேன்,
அந்த 20ல பிஜேபியோட பெர்சன்டேஜ் எவ்வளவுதான் எப்படி சார் கணக்கெடுப்பீங்க? அந்த அணி ஒரு கௌரவமான வாக்குகளை வாங்குவதற்கு அண்ணாமலையும் ஒரு காரணமா இருந்தான்னு கிளைம் பண்ணிக்கலாமே தவிர, அதை தாண்டி வேற எதையுமே யாரும் பிரயோஜனப்படுத்திக்க முடியாது. ஒரு இடத்தில் வெல்வது கூட பிஜேபிக்கு இன்னைக்கு நிலைமைக்கு அது கஷ்டம்தான். வேட்பாளர் முடிவாகாத நேரத்தில் நான் சொல்றேன். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் சேரும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? கமலுக்கு வேற வாய்ப்பு இல்லை என்பதால் இருக்கிறது. பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையின் பாத யாத்திரை தமிழ்நாடு முழுக்க பாஜகவை கொண்டு சேர்த்து இருக்கிறது, அதன் இருப்பை உறுதி செய்திருக்கிறது அப்படிங்கிற கருத்து உண்மையா பொய்யா? உண்மைதான். பிஜேபியினுடைய இருப்பை அது உறுதி செய்திருக்கிறது. அவர் போன பாதையெல்லாம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடங்களில் அந்த கட்சி தொண்டர்களை மிக நிச்சயமாக உற்சாகப்படுத்தி இருக்கும். அதை யாருமே மறுக்க முடியாது. 2024 மக்களவை தேர்தல் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் செய்ய வேண்டியது என்ன? அமைதியா இருந்தா போதும். எதையாவது மறைமுகமா சொல்றேன்னு சொல்லி தன்னை அம்பலப்படுத்திக் கொள்ளாமல், அவர் முதல் அறிக்கையாக வெளியிட்ட அந்த வார்த்தைகளில் அவர் உறுதியாக இருந்தாலே நம்பகத்தன்மையானவர் அப்படிங்கிற இமேஜ் முதல்ல விஜய்க்கு கிடைக்கும். இதை தவிர்த்து வேறு ஏதோ மறைமுக நிர்பந்தங்களுக்கு பயந்தோ பணிந்தோ அல்லது ஒரு பாச பிணைப்பினாலோ மறைமுகமாக ஒரு வாக்காளருக்கு ஏதாவது சொல்ல நினைத்தால் விஜயிடமும் நேர்மை இல்லைன்னு தான் மக்கள் முடிவு செய்வாங்க. தேர்தலில் ஓட்டும் பணமும் பரிசும் இந்த முறையும் தொடருமா சார்? பரிசு இருக்குமான்னு தெரியாது. கண்டிப்பா பணம் இருக்கும். ஆனா சட்டமன்ற தேர்தல் அளவுக்கு 2000, 3000, 6000 இடைத்தேர்தல் அந்த அளவுக்கு இருக்காது. 200 ரூபாய் தொடங்கி 500 ரூபாய் வரை அத்தனை கட்சிகளும் பலமுள்ள 3 கட்சிகள் தான் நீங்க சொல்ல முடியும் பணம் கொடுக்குறவங்க. அதிமுக, திமுக, பிஜேபி உட்பட பணங்களை கொண்டு போய் அந்தந்த தொகுதியில சேர்த்துட்டாங்கன்னா ஒரு பத்திரிகையாளராக எனக்கு கிடைக்கிற தகவல். 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் கொடுக்க தயாராயிட்டாங்க. யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. உங்க மனசாட்சிப்படி வாக்களிங்கன்னு ஒரு பத்திரிகையாளராக வாக்காளர்களை நான் கேட்டுக்க விரும்புறேன். நீங்க 200 முதல் 500 ரூபான்னு சொல்றீங்க சார். இன்னும் சில பேர் இடைத்தேர்தலை அந்த டைம்ல கொடுக்கப்பட்ட பண மதிப்பெல்லாம் வச்சு இந்த தடவை ஓட்டுக்கு 6000 ரூபாய் 5000 ரூபாய் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா சார்? எதிர்பார்க்கிறது தனி மனித உரிமை. அதுக்குள்ள நான் குறிக்கிட விரும்பல. அவ்வளவு ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 லட்சம் 14 லட்சம் 15 லட்சம் இருக்கிற தொகுதிகள் எல்லாம் நீங்க அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது. ரொம்ப எதிர்பார்த்து ஏமாற்றத்தை அடைய வேண்டாம். உங்களுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு உங்களை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாது என்பதை சீர்தூக்கி பார்த்து ஓட்டு போட தயாராகணுமே தவிர நமக்கு வரப்போறது 200, 2000, 6000 அந்த கனவுகளில் மிதக்க வேண்டாம். அது வெற்று பயனற்ற கனவாகத்தான் போய் முடியும். 2024 தேர்தல் தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போறது உதயநிதியா, அண்ணாமலையா, சீமான்? இம்பாக்ட்னு சொன்ன நான் அண்ணாமலை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த பேட்டியினுடைய தொடக்கத்துல ஒரு கருத்தை சொன்னேன். அதிமுக பிஜேபி கூட்டணி உடைவதற்கு முதல் காரணம் அண்ணாமலை தான். அப்போ பிஜேபியும் அதிமுகவும் ஒரு இடம் கூட வெல்ல முடியாத சூழல் அதுவே தேர்தல் முடிவாக வந்தால் அதுதான் அண்ணாமலை ஏற்படுத்திய நெகட்டிவ் இம்பாக்ட். அரசியல் பாடத்தை அதற்கு பிறகாவது அண்ணாமலை கற்க வேண்டும். பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பல விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இனி வரும் நாட்களில். நன்றி, வணக்கம். நன்றி.